கல்பாக்கத்தில் 500 மெகாவாட் ஈநுலையில் எரிபொருள் நிரப்பும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு குரல் எழுந்துள்ள நிலையில் அதன் பின்னணி பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் 500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மாதிரி அதிவேக ஈநூலை திட்டம் கட்டப்பட்டு வருகிறது. அணு உலைகளில் இருந்து உருவாகும் பயன்படுத்தப்பட்ட எரிபொருளான புளூட்டோனியத்தை ஈநூலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தி அதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதுதான் இந்த திட்டமாகும். இதுவே இந்தியாவில் அமைக்கப்படும் முதல் ஈநூலை திட்டம் என்று கூறப்படுகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் திட்டத்தை செயல்படுத்துவதில் தொடர்ந்து இழுபறி நிலை நீடித்து வந்தது. இந்த நிலையில் 500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மாதிரி ஈநூலையில் எரிபொருள் நிரப்பும் பணியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். இதனை அடுத்து ஈநூலைக்கு எதிராக மீண்டும் எதிர்ப்பு குரல் எழத் தொடங்கியுள்ளது. இது தமிழர்களை சோதனை எலிகளாக்கும் திட்டம் என பல தரப்பிலும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஏனெனில் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஈநூலை தொழில்நுட்பத்தை கையில் எடுத்து பின்னர் இது பாதுகாப்பற்றது என்பதால் அதை கைவிட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த ஈநூலைகளில் குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படும் திரவ சோடியம் ஆபத்துகளையே விளைவிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த லிக்விட் சோடியம் ரொம்ப ஆபத்தானது. இவை எளிதில் தீப்பற்றக் கொள்ளக்கூடியது. காற்றில் ஈரப்பதம் இருந்தாலும் சரி, இல்லை வேறு தண்ணியோடு இருந்தாலும் உடனே ரியாக்ட் ஆகி அது தீப்பற்றிக் கொள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வளவு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் சோடியத்தை நீங்கள் கூலண்டாக பயன்படுத்தி இந்த அணு உலை செயல்பட இருக்கின்றது. இவ்வகையான திரவ சோடியம் கசிந்ததால் ஜப்பானில் உள்ள மாஞ்சு ஈநூலையில் தீ விபத்து ஏற்பட்டு அது மூடப்பட்டது. அதேபோல் பிரான்சில் செயல்பட்ட சூப்பர் பீனிக்ஸ் ஈநூலையும் பொதுமக்கள் போராட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பின்மை காரணங்களால் மூடப்பட்டது. அத்துடன் உலைகளில் இருந்து வெளியாகும் கழிவுகள் அணு ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படலாம் என அணுசக்தி துறை சார்ந்த நிபுணர்கள் சந்தேகிக்கின்றனர். மேலும் கல்பாக்கம் போன்ற அணுக்கழிவு அதிகளவில் உள்ள இடத்தில் ஈநூலையை செயல்படுத்துவது மக்கள் நலனை பாதிக்கும் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். நியூக்ளியர் ஃபியூயல் ரீப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே பல்வேறு விதமான அணு கழிவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இப்படியான ஆபத்தான திட்டத்தை மேலும் அறிமுகம் செய்வது என்பது மிக மிக பிரச்சனையாக இருக்கும். அந்த பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது கேள்விக்குள்ளாக இருக்கும். ஆனால் அதீத கட்டுப்பாடுகளும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் கையாண்டால் ஈநூலை முன்னேற்ற பாதையாக அமையும் என்கிறார் ஓய்வு பெற்ற விண்வெளி மற்றும் அணு ஆராய்ச்சி விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன். இது நம்ம முன்னேற்றத்திற்கு உண்டான பாதை. ஆனால் இதில் பாதுகாப்பு எடுக்க வேண்டியது அதிகமான கட்டுப்பாடுகளோடையும் பாதுகாப்பு முறைகளை நம்ம கைப்பற்றினோம்னா இதில் நமக்கு இந்த கட்டத்தில் நம்ம ஜெயிக்கலாம். அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு தோரியம் பேஸ்டு ரியாக்டர் தான் நம்ம இந்தியாவினுடைய அல்டிமேட்னு சொல்லியிருக்காரு. அதனால அதுக்கு போக வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாகவும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நிலையில் ஈநூலை திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.